ஹாய், நம்ம சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 3 கிரிட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேசிக் லைன்ஸை வச்சு எப்படி கிரிட்ஸ் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப சிம்பிளான நான் கிரிட்ஸ் தான் ட்ரா பண்ணுறேன். லைன்ஸ் தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிராஸ் லைன்ஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இதே மாதிரி கிராஸ் லைன் கொண்டு வந்தீங்கன்னா சின்ன சின்ன செக்குடு டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ். ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்லேயே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் கிராஸ் லைனே கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு லைன்லையுமே சின்ன சின்னதாக நம்ம ஹம்ப் தான் ட்ரா பண்ணுறோம். ஹம்ப் வந்துட்டு ஒன் சைடு பார்த்த மாதிரி மட்டும்தான் நம்ம போடுறோம். ஒவ்வொரு லைன்லையும் ஒன் சைடு மட்டும் இருக்கிற மாதிரி ஹம்ப் போடுறோம். இப்படி போடும்போது அழகா ஒரு பார்டர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர்ல வந்து நான் சிம்பிளான ஒரு டைமண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். நீங்க ஹார்டின் கொடுக்கலாம், இல்லாட்டி லோட்டஸ் கொடுக்கலாம். நம்ம எந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கிறோமோ அது போல நம்ம ட்ரை பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்க்கலாம். இதுல வந்து நான் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் வந்துட்டு சென்டர்ல மட்டும் நம்ம கிராஸ் லைன்ஸா ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த லைன் நீங்க போடும்போதே கரெக்டான மெஷர்மெண்ட்ல போடுங்க. அப்பதான் நமக்கு அந்த கிராஸ் லைனும் ஒவ்வொரு எட்ஜஸ்க்குமே ஈக்குவலா வரும். ஸோ இப்படி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சென்டர்ல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருது இல்லையா, அதில் வந்து 2 லேயர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக மாற்றுறதுக்காக தான் இந்த 2 லேயர் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது ஓவராலாக கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது வந்து ஒரு 3D லுக்கில் அட்வான்ஸ் பேட்டர்னில் வர்றது தான் இந்த ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணோம்ல அந்த சின்ன ட்ரையாங்கிள் அதுல வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு லைன்ல நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி இந்த ஒர்க் ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இதுலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டரில் ஹரிசாண்டல் லைனும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸஸாக நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருந்த லைன்லேயே சென்டரில் ஒரு லைனும் அதுக்கப்புறமா கிராஸ் லைனுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்துட்டு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு போல்டா நம்ம டாட் வைக்க போறோம். இந்த டாட் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 4 பார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 4 பார்ட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம அங்கங்க லைட்டான ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த பால்ஸுக்கு எல்லா லைனும் பாக்குற மாதிரி இருக்கணும். இது பாக்குறதுக்கு நம்ம அந்த கிளிட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுல கிராஸ் லைனா 2 லைன் கொடுத்துருக்கிறேன். 2 லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா சென்டர்ல பேஸ்டால ஃபில் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு திக் லைன்ஸ் கிடைக்கும். டைரக்டா திக் லைன் நீங்க டிரா பண்ணீங்கன்னா அது ஈவனா வராது, ரொம்ப அன்ஈவனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணும்போது நமக்கு அங்கங்க இந்த டைமண்ட் ஷேப்ல ஒவ்வொரு பாக்ஸஸ் கிடைக்கும். அதுல வந்து இன்னைக்கு நான் ஃப்ளவர் ஷேப் தான் வந்து டிரா பண்ண போறேன். ஒரு சிம்பிளான ஃப்ளார்ஸ் தான் நான் ட்ரா பண்ணுறேன். 2 சைட்லேயும் கர்வாக லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பெட்டல்ஸ்க்கெலாம் போடுவோம் இல்லையா, அது போல தான் இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஸ்பைரல் போடலாம், இல்லை ஹம்ப் போடலாம், நம்மளோட கிரியேட்டிவ் எது மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் கீழே வந்து லைட்டாக வந்து ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் கொடுத்து ஒரு சிங்கிள் டாட் வச்சு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் கொடுத்து சின்ன சின்னதாக பாக்ஸ் மாதிரி இதை நான் பிரிச்சுக்கிறேன். அதோட சென்டரில் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் இன்னைக்கு ட்ரா பண்ண போகிறோம். சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பாக்ஸஸ்லையும் வந்துட்டு 4 கார்னர்லையும் சின்னதாக ஒரு 1 மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது அந்த ஒரு பாக்ஸஸே நமக்கு வந்து 4 பாக்ஸஸாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேப்ல எல்லாமே நம்ம லைட்டான ஷேடிங் தான் கொடுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு பாக்ஸஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு லைட்டான ஷேடிங் கொடுத்துட்டு சென்டர்ல ஒரு போல்டா ஒரு டாட் வச்சு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஷேடிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப அதிகமான பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ணாதீங்க, ஃபுல்லாவே அப்புறம் மெஸ்ஸி ஆயிடும்.
நான் பண்ணுற மாதிரி அந்த டிப்பில் இருக்கு இல்லையா லைட்டான பேஸ்ட் அதை மட்டும் வச்சு லைட்டாக ஷேடிங் கொடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வீடியோ வந்துட்டு டைரக்ஷன் மாறிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம கிராஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் எப்படி நம்ம சின்ன சின்னதாக ஹம்ப் கொடுத்தோமோ அது போல் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே ஹம்ப் கொடுத்து தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு சென்டரில் இந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் சிங்கிளாக ஒரு ஸ்பைரல், அதுக்கப்புறம் ஹம்ப், அதுக்கப்புறம் வெயின்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு கிராண்டான லுக்காக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் டிசைனில் உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கில் கிரிட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹம்ப் அதுக்கப்புறம் வைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுவுமே அட்வான்ஸ் பேட்டர்னில் வர்றது தான், ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்கும். கிராஸ் லைன் ட்ரா பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 4 கார்னர்லேயும் ஒரு பால் மாதிரி ட்ரா பண்ணி அதில் இருக்க பேஸ்ட்டை 2 சைடும் லைட்டாக இழுத்து விடுங்க. அப்படி இழுத்து விடும்போது இது பார்க்கறதுக்கு நமக்கு வெயின்ஸ் மாதிரியும் இருக்கும், ஒரு 4 ஃப்ளவர் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரியும் இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நம்ம ஒரு பால் நல்லா போல்டாக வச்சுட்டு அதில் இருக்க பேஸ்ட்டை 2 சைடும் லைட்டாக இழுத்து விட்டாலே போதும். அப்படி இழுத்து விடாமல் நீங்கள் நார்மல் பாலாக விட்டாலுமே இது பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இல்லைனாலும் ஒரு பால் பேட்டர்னில் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஒர்க்கு. இது மாதிரி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.